அப்படிதானேமா? நீ கொஞ்சம் வாய மூடு. ஏன் மாமி மருதாணி பாட்டி வாய மூடுறீங்க? அவசரப்பட்டு சோபா சந்திரா பெரியம்மாவை நீங்க கொன்னுட்டீங்கல்ல. லூசு மாதிரி பேசாதம்மா, ஒண்ணும் தெரியாத பேபி. ஓ அம்மா உன் பெரியம்மாவ மேல அனுப்பாம இருந்திருந்தா நீ இந்த பூமியில, அதுவும் முக்கியமா நீ இந்த வீட்டோட வாரிசா வெளியில வந்திருப்பியா பேபி? ஐயோ மருதாணி பாட்டி, சோபா சந்திர பெரியம்மாவை கொன்னது ஒண்ணும் தப்புன்னு நான் இப்ப சொல்ல வரல. இந்த மாதிரி பண்டிகை நாள் அதுவுமா கொல்லாம வேற ஏதாவது நாள்ல கொண்டு இருக்கலாம் தான் நான் சொல்ல வந்தேன். இந்த பண்டிகை நாள் அதுவுமா கொன்னதுனால தானே சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த போகி பொங்கல் பண்டிகை எல்லாம் கொண்டாடுற அதிர்ஷ்டமே இல்லாம போச்சு. நீ சொல்றது உண்மைதான் பேபி. ஆனா உன் பெரியம்மாவை மேல அனுப்புனதுக்கு அதை விட ஒரு நல்ல நாள் எனக்கு கிடைச்சிருக்காது பேபி. அவ செத்ததுக்கு அப்புறம் உன் டாடி கொஞ்ச நாளைக்கு அழுது புலம்பிட்டு மறந்துடுவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதுவும் உண்மைதாம்மா. சோபா சந்திராவ மேல அனுப்புனதுக்கு அப்புறம் மாப்பிள்ள அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கறத நீ புரிஞ்சுக்கிட்ட. புரிஞ்சு என்ன பண்றது சித்தி? ஆனா இப்ப கூட மாமா அவளையே நினைச்சுக்கிட்டு அழறது உயிரோடு இருக்கிற என்ன விட செத்து போன அவளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த சோக கதைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு இந்த வருஷத்திலிருந்தே இந்த வீட்ல பொங்கல் பண்டிகையை எப்படியாவது நடத்தியே ஆகணும். ப்ளீஸ் மம்மி, அத செய்யுங்க. இதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு நல்லா புது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுறேன். கொண்டாடலாம் பேபி. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். ஆனா என்ன செஞ்சு உன் டாடி இந்த பண்டிகை கொண்டாட ஒத்துக்க வைக்கலான்னு யோசிக்கிறேன். வா. ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம். ஐயோ, சோபா சந்திராத்தைய கொன்னுட்டேங்கிற குற்ற உணர்ச்சி உங்க பொண்ணு அபூர்வா கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. ஆமா. அம்மா புருஷனை கொன்னுட்டாலே குறைஞ்சபட்சம் தாலியாவது கழட்டி வைக்கணுங்கிற எண்ணம் நக்ஷத்ராக்கு துளி கூட இல்ல. சரியா சொன்ன. மாமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நூறு வருஷம் நீ சந்தோஷமா வாழணுமா? பூமி, காலையில இருந்து ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் நிறைய ஆயிடுச்சுமா. என்னாச்சு மாமா? எல்லா வருஷமும் இருக்கிறதானம்மா. இன்னைக்கு போகி ஆச்சே. உன் அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போன நாள். அதான் காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இருந்து இந்த வீட்ல போகி பொங்கல் எதுவுமே கிடையாது. இந்த 3 நாள் உன் அப்பா எப்பவுமே சோகமா தான் இருப்பாரு. என்னோட நிலைமையும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல மாமா. எனக்கு எப்போ என் அம்மா போகி அன்னைக்கு தான் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்தே எந்த ஒரு போகியும் பொங்கலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே இல்லை. கண்ணீரோட நான் இருக்கிற இடத்துலயே அமைதியா இருந்துருவேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அது இன்னைக்குதான் மாமா. அதுவும் உங்க பையன் ககனாலதான் இந்த மாற்றம். அவ என்ன பண்ணாமா? என்னை எங்க அம்மா கிட்ட பேச வச்சாரு மாமா. உன்னோட அம்மா கிட்டியா? அப்படின்னா
சோபா சந்திரா தங்கச்சிக்கிட்டியா? எப்படிம்மா? அது ஏதோ டெக்னிக் இருக்காமே மாமா. போட்டோ கூடயே நம்ம பேச வைக்கலாமா? ஓ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வர்ச்சுவல் இமேஜை கிரியேட் பண்ணானா? ஆமா மாமா, அப்படிதான் ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன, உண்மையிலேயே அம்மாவே கண்ணு முன்னாடி நின்னு பேசுற மாதிரி இருந்தது. இல்ல பேசுனாங்க மாமா. என்னடா தங்கம், நம்ம தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகையே பொங்கல் தான். அந்த பொங்கல் போகியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட போகி அன்னைக்கு நீ இப்படி சோகமா இருந்தா எப்படிமா? நான் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் மாமா. அதனாலதான் இன்னைக்கு நான் சந்தோஷமா என்னோட பிறந்த நாளை கொண்டாடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா உன்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என் புள்ளன்னு சொல்றியா? அவன் அப்படிதாம்மா. அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா அவங்களுக்காக உயிரே கொடுத்துருவான். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். புதுசாவும் யோசிப்பான். மாமா, உங்க புள்ளைய பத்தி நீங்க ரொம்பவே கற்பனை பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் என் மேல இருக்கிற காதலால தான் பண்றான்னு நினைச்சீங்களா? பின்ன அவர் தங்கச்சி மேல இருக்கிற பாசம் தான் மாமா. என் தம்பிய அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். அழகான குடும்ப வாழ்க்கைக்கு 12 விதிமுறைகள்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அதுல ஒரு பகுதியா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் மச்சனுடைய மனசு மாறிடுச்சுன்னா அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்க போதுமா? போமா, போய் உன் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. உள்ள போ. சரிங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? என் சோபாக்கு அப்புறம் என்னையும் என் மனசையும் முழுசா ஒருத்தர் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அது நீ மட்டும் தான் நான் நம்பிட்டு இருந்தேன் அபூர்வா. இப்போ நீ சொல்றத கேட்கும்போது உன்னை நான் தான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தேகம் ஏற்படுது. என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? பின்ன வேற என்ன சொல்றது அபூர்வா? இந்த வீட்டோட அடித்தளமே சோபாதான். இந்த சொத்து அவளோடது, இந்த அந்தஸ்தும் அவளோடது. நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் அவளோடது. சோபா மட்டும் இல்லைன்னா இந்த வீடே கிடையாது. இல்லாத இந்த வீட்டை பத்தி நம்ம சமுதாயம் என்ன பேசினாலும் எனக்கு என்ன? நான் இப்படி பேசுறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத அபூர்வா. எனக்கு சுத்தமா பிடிக்காத அந்த பூமியும் அவ பிறந்த நாளுங்கிறதைய மறந்துட்டு அவ அம்மாவோட இறந்த நாளான இன்னைக்கு என்ன மாதிரியே அவளும் சோகத்துல அழுதுட்டு இருப்பா.